இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊர்ல தீபாவளி அப்போ வந்து வருஷம் வருஷம் குடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா இந்த வருஷம் வந்து குடுத்துருந்தாங்க. அ எங்க மாமியார் ஊர்ல. ஸோ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உள்ள வந்து மிக்சர் குடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து உள்ள வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இது வந்து இந்த கட்சியிலேருந்து குடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி. எம்ஆர்கே உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. எம்ஆர்கே அவங்க தான் குடுத்தாங்க. இது வந்து இந்த காட்டுமன்னார்குடி சைட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த ஊர் ஃபுல்லா குடுத்துருந்தாங்க. எங்க ஊர் ஃபுல்லா எல்லா வீட்டுக்குமே குடுத்துருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஸ்வீட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணா வேற லெவல். இவ்ளோ ஸ்வீட்ஸ் எதிர்பார்க்கவே இல்ல. ம். இந்த தடவ தீபாவளிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து கிஃப்ட்டா வந்து வந்துச்சு. ரொம்பவே ஹேப்பியா இருந்துச்சு. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருந்துச்சு. அதுதான் இதில ஒரு ப்ளஸ்ஸு. சரி ஏதோ ஏதோ தானோன்னுலாம் குடுக்கல. ரொம்ப குவாலிட்டியா இருந்துச்சு. சாப்பிடவும் நல்லா இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. இது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி யார் யார் ஊர்லலாம் குடுத்துருக்காங்க, இல்ல இந்த மாரிலாம் எங்களுக்கு குடுக்கறதே கிடையாதுங்க அப்டின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதுவரையிலும் நான் எங்க வீட்ல எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது இந்த மாரிலாம் யாரும் குடுக்கவே கிடையாது. பட் ஆனா இங்க வந்து பொங்கல் டைம்லயும் சாரீலாம் கூட குடுத்தாங்க. அதுவும் எனக்கு புதுசா தான் இருந்துச்சு. அதே மாரி இப்ப தீபாவளி டைம்ல இந்த மாரி ஸ்வீட்ஸ் குடுத்துருக்காங்களாம். பட் ஆனா இவ்ளோ வருஷம் குடுத்ததில்ல. இந்த வருஷம் தான் குடுத்தாங்க அப்டிங்கிறதையும் சொன்னாங்க மாமி. ம் பட் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வந்து வேற லெவல் டேஸ்ட். கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய்.